ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு மசால் பொடி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எங்கள் மாமா வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரெகுலராக அவங்க செஞ்சு கொடுக்கும்போது அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு இந்த ரெசிப்பியை உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மசால் பொடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளிக்குழம்பு, சாம்பார், அப்புறம் மீன் குழம்பு, இந்த மாதிரி நீங்கள் மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே கூட நீங்கள் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கரம் மசாலா இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு மசால் பொடி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லா வகையான குழம்புக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடிக்கிற மிஷின் சொல்லுவாங்களே, அந்த பாம்பேயில் இருக்கும். ஸோ இடிக்கிற மிஷினில் தான் நான் வந்து இன்றைக்கி இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது மசால் பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதே மாதிரி அடிகனமான பாத்திரமாகவும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துட்டு நான் நல்லா வறுத்துக்கிறேன். ஸோ கலர் வந்து ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் வாசனை வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப கருகி எடுத்துட வேண்டாம். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று லைட்டாக வந்து கருப்பான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டு நல்லா பதமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி அதிகமாக வந்து பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய போட்டு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ குழம்பு வந்து நல்லா கெட்டித்தன்மையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் நம்ம வந்து இதில் சாம்பார், புளிக்குழம்பு, சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால அதிகமான குவான்டிட்டி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து ரொம்ப குழுன்னு ஆயிட மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அந்த அளவுக்கு போட வேண்டாம். 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். ஸோ மிளகுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பொரியிற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதை மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க இதையுமே. ஸோ நம்ம வந்து மசால் பொடி திரிக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது, ஆனால் அதே சமயம் அதை வந்து பக்குவமாக நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். அதில் தான் அதோட வாசனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ ஜீரகம் வந்து 200 கிராம் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதையுமே நல்ல வாசனை வந்து அது லைட்டாக வெடிக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டு அதையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த வாசனை பார்த்திங்க அப்படின்னா வறுக்க அவ்வளோ வாசனையாக வரும். ஸோ பார்த்துட்டு அதையுமே நம்ம பொறுமையாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஜீரகத்தோட கலரே லைட்டாக மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அதையுமே நல்ல கலர் வந்து கொஞ்சம் மாறுற அளவுக்கு பார்த்து வறுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கசப்பு தன்மை வந்துடும், அதனால கரெக்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து லைட்டாக ஒரு மாதிரி செவந்து வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு அதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடுகுமே நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு இது வந்து கடுகு பொரியும் இல்லையா, நம்ம பொரிஞ்சதுக்கப்புறமா இதையுமே நல்ல ஒரு வாசனை வரும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நல்ல ஒரு வாசனை வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். நல்லா படபடன்னு பொரிய விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதையுமே எடுத்துக்கிறேன். இப்போது இதில் 100 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புழுங்கல் அரிசி, பச்சரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப கெட்டித்தன்மை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வெறும் புளிக்குழம்புக்கு மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மசால் பொடி ரெசிபிஸும் அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு எல்லா அரிசியுமே பொரிஞ்சிடணும். ஸோ இல்லை அப்படின்னா அந்த பச்சை அரிசி அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையுமே நம்ம பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ மற்ற எல்லா பொருட்களுமே வறுத்துட்டோம். இப்போ மல்லி மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ இப்போ மல்லியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு நான் மல்லி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக தான் நான் வறுத்து எடுக்க முடியும். ஸோ 2 பேட்சில் நான் மட்டும் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மல்லியை வறுத்துக்கலாம். இப்போ மற்ற பொருட்களுக்கெல்லாம் இந்த அளவு போதும். ஸோ இப்போ வந்து நான் இதுலேயே நான் வறுத்து பொறுமையாக நான் எடுத்துக்கிட்டேன்.
முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் எல்லா பொருட்களையுமே நல்லா ஒன்ஸ் காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறமா இந்த மல்லியை லைட்டாக ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுமானது. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு இது எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு தான் எடுத்து வச்சேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே காய வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் நம்ம மிளகா வத்தலையுமே வந்து நல்லா காய வச்சு அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் மிளகா வத்தலை காய வச்சாலே உங்களுக்கு போதும். ஸோ இது வந்து நீங்கள் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நல்லா உங்களுக்கு அந்த மொறு மொறுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டான பதம்னு சொல்லலாம். ஸோ இப்போது மிளகா வத்தலோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு தனித்தனியாக எடுத்து மிளகா வத்தலை தனியாகவும் மற்ற எல்லா பொருட்களையுமே ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா அவங்க கடையில் போனதுக்கப்புறம் அவங்க மெஷர் வந்து பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து 2.5 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு இடிச்சிட்டு ரிட்டன் நம்மளுக்கு கொடுக்கும்போதுமே மெஷர் பண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி அதுக்கு தகுந்தாப்பில் காசு வந்து வாங்கிப்பாங்க. ஸோ நான் எப்படி மசால் பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேனோ இதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரே ஒரு மசால் பொடியில் உங்களுக்கு தக்காளி குழம்பு, புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு, அப்புறம் சாம்பார், நீங்கள் என்ன குழம்பு வேணாலும் இந்த ஒரே ஒரு மசால் பொடி இருந்தால் போதும். ஏன்னா நான் இதில் வந்து வேறு எந்த பொருளுமே நான் வந்து ஆட் பண்ணல. நம்ம வந்து சமைக்கும் போது பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரியான மசால் பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.